என்னங்க, கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஜனம்மா, சமையல்லாம் நீங்க தானா? இல்ல, என் மருமகளும் தமிழும் தான் செய்வாங்க. வழக்கமா அம்மாவோட கைப்பக்கம் மகளுக்கு தான் வரும். இங்க என்னன்னா மாமியாரோட கைப்பக்கம் மருமகளுக்கு வந்திருக்கு. உங்க மருமக உங்களுக்கு ஈக்குவலா சமைச்சிருக்காங்கம்மா. அசத்திட்டாங்கம்மா. இந்த 2 சாம்பிளையும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்புனா ஜனாமாவோட ஒரிஜினல் பேத்தி தான் தமிழ்னு தெரிஞ்சிடும். அந்த ரிப்போர்ட்டை ஜனாமா பார்த்தாலே இந்த தமிழ் யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, ஜெயராணி செல்வரத்தனம் பொண்ண அவங்க இந்த வீட்டில் வச்சிருப்பாங்களா என்ன? அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. நானோ வேற யாரோ தானே ஜனாமா கிட்ட சொல்லக்கூடாது. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லலாம்ல. இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தமிழுக்கு தெரிய சான்ஸே இல்லை. ஏன் சிவி, நான் கேட்டதுக்கே நீங்க தலை பின்னி விடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும், அப்படிதானே? அப்போ இது லவ் தானே? தமிழ், இது உங்ககிட்ட நிரூபிச்சுட்டே இருக்கணுமா? பாரு. அந்த இடமா? ஆமா மேடம், நாங்களும் நிறைய இடம் பார்த்தோம். ஆனா அந்த இடம் தான் பசங்க வந்து போகிறதுக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல எங்கேயும் இது மாதிரி எம்டி லேண்டு இல்ல. அதான் மேடம், நீங்க யோசிச்சுட்டு நல்ல பதிலா சொல்லுங்க மேடம். ஏற்கனவே சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப இடத்த மாத்தினா தொகுதிக்குள்ள பிரச்சனை வரும். அதுவும் சிஎம் தொகுதி வேற. பார்த்து பண்ணுங்க மேடம். அப்ப நான் வரேன் மேடம். வாங்க. வரேன் சார். அப்பா, என்னப்பா ஜானு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க? இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஜானு தயங்க மாட்டாங்களேப்பா. அந்த இடத்த கொடுக்கறதுல என்ன இருக்கு? நம்ம கிட்ட என்ன சொத்தா இல்ல? மாமா, என்ன பிரச்சனை மாமா? அந்த இடத்த சொன்னதும் ஜனமா கோவமாயிட்டாங்க. அவங்க கண்ணு சவந்ததை பார்த்தேன். என்ன சொல்ற பிரகாஷ்? நான் சிஎம் கிட்ட பேசுறேன். அந்த இடத்த கொடுக்க முடியாது, அதுக்கு மாத்தியோட எண்ணமோ பார்க்க சொல்றேன். அதுக்காக என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். என்னம்மா, ஏன் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போறீங்க? பின்ன என்ன பிரகாஷ், அந்த இடத்துக்காக நான் போய் அவகிட்ட நிக்கணுமா? நான் கெஞ்சணுமா? அம்முகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவ பாட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருப்பா. அவளுக்கு பிடிவாதம் பிடிக்கவோ சண்டை போடுற பழக்கமே கிடையாது. வேண்டாம் பிரகாஷ். அம்மா, உங்களுக்கு பர்சனலா அம்மு மேல இருக்க கோவத்துல இப்படி பேசுறீங்க. இது ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைமா. அங்கே லைப்ரரி வந்தா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எத்தனை பேர் படிச்சு முன்னேறி போவாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்போது
நாம ஒரு சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகி போறதுல தப்பு இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? நான் தான் சொல்லுவேன். ஆனா அவ விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அம்மா இப்பவும் சொல்றேம்மா, இது உங்க குணம் இல்ல. 4 பேர் உதவின்னு வந்து நின்னா கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறவங்க நீங்க. அந்த தமிழோட அம்மா ஜெயராணி பேர்ல ஒரு இடம் இருக்கு. எங்க? சென்னையில தான். அப்படியா? சென்னையில இடத்த வச்சுக்கிட்டு தான் எனக்கு இத்தனை நாளா போக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாளா? அந்த இடத்த வித்தோ அடமானம் வச்சோ என் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கலாம்ல. அதுதான் அவளோட சாமர்த்தியம். இப்ப நீ என்ன பண்ற? இந்த கடனை சாக்கா வச்சு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அந்த இடத்த எழுதி வாங்கிரு. அவ தரலன்னா உன் பாணியில நீ சம்பவம் பண்ணு. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. மலிவா ஒரு பக்கம் இடமும் கிடைக்குது, இன்னொரு பக்கம் பணத்துக்கு பணமும் கிடைக்குது. யாரியா நீ? இத்தனை நாள் நீ எங்கேயா இருந்த? உன்ன மாதிரி ஒரு 4 பேர் கூட இந்த மாதிரி நான் டீலிங் போட்டேன்னா என் தொழில் எங்கேயோ போயிருமே. இத பாரு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல நான் தலையிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ வாயில பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இத செயல்ல செஞ்சு காமிச்சிட்டு என்ன வந்து பாரு. சரியா? இப்ப கிளம்பு. பிரகாஷ், பிரகாஷ். அம்மா, சிஎம் வைஃபே கால் பண்ணிட்டாங்க. அடுத்து சிஎம்ஏ கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கு அவரை கால் பண்ண வைக்கிறதெல்லாம் சரியாம்மா? அது தப்புதான்ப்பா. அப்படி நடக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவெடுக்கணும். என்னம்மா, என்ன பண்ணணும்? அவளை வர சொல்லு. வந்து நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு. தமிழ். மாமா, மாமா. தமிழ், கிளம்புமா. எங்க? ஜெயாவை அம்மா வர சொல்லியிருக்காங்க, போய் கூட்டிட்டு வந்துடும். வா. எதுக்கு மாமா? எல்லாம் அப்புறம் சொல்றேம்மா, வா போலாம். அத்தை, ஜனாமா ஜெயராணி மேடத்தை இங்க வர சொல்லியிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வரலாமா? அவங்க இங்க வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே?